வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. அமைச்சர்கள் முதல்ல பதவி ஏற்றுக்கொண்டாங்க. அதில் அமைச்சர் கீர்த்தனா மட்டும் எம்எல்ஏவாக பதவி ஏற்கலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்பொழுதுதான் தெரிகிறது, எம்எல்ஏவாக வென்ற சான்றிதழை அவங்க அவைக்கு கொண்டு வரலை. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அவைத்தலைவர் கூட சொன்னார், தற்காலிக அவைத்தலைவர் கூட சொன்னார், சான்றிதழை சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. அந்த சான்றிதழை அவங்க கொண்டு வரலை, இல்லை கொண்டு வர மறந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரொசீஜரை நிறைவேற்றாத அமைச்சர் கீர்த்தனா பதவி ஏற்கல. சோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட வேண்டாம், இது ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னு சான்றிதழை காமிச்சிட்டா பின்னாடி பேஸ்ட் ஆன் தி பிரெரோகேட்டிவ் ஆஃப் தி ஸ்பீக்கர் அவங்க பதவி ஏற்பு செஞ்சு வச்சிருவாங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், அநேகமாக சான்றிதழை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு இளம் அமைச்சர் 29 வயதில் அமைச்சராகி இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனா அவர்கள் பதவி ஏற்கல. புரோட்டோகால் என்னன்னா, முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கொள்வார்கள், அதுக்கு பிறகு அவையுடைய சீனியாரிட்டி படி புரோட்டோகால்ஸ் படி லீடர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிஸ், முன்னாள் முதலமைச்சர்கள், நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் அப்படின்னு இடம்பெறுவாங்க. அமைச்சர் கீர்த்தனா இன்னும் மற்ற அமைச்சர்கள்லாம் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் செல்வி கீர்த்தனாவுடைய பேர் அழைக்கப்பட்டது. ஆனால் அவங்க உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விசாரிக்கும் பொழுது மற்ற எம்எல்ஏக்கள்லாம் உள்ள வரும்போது காட்டினாங்க இல்லையா, கேமராலே காட்டினாங்க இல்லையா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் சார்பில் அதோட எம்பளம் பொடிக்கப்பட்டு ஏதோ நீங்கள் வென்றீங்க அப்படிங்கிற சான்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சான்று அவையில் சமர்ப்பிக்கப்படணும். அது சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். மற்ற இப்போ பதவியேற்றுக் கொண்டவங்கெல்லாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அதை இன்னும் கொடுக்காததுனால அவங்க பெற்றிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹர் எலெக்ஷன் இஸ் நாட் அண்டர் எனி குவெஸ்டன், அதையும் சேர்த்து பார்க்கணும். இன்னும் அந்த ப்ரொசீஜரை நிறைவேற்றலை. ப்ரொசீஜர் ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அவையில் ஏதோ ஞாபகம் வருது. ஓகே ஃபைன். நம்முடைய ராஜா இணைந்திருக்கிறார். எஸ் ராஜா, நீங்கள் அவையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிப்பவர். ஸோ இந்த ப்ரொசீஜர் இதனால் இது தாமதம் என்று தானே புரிந்து கொள்ள முடியும். அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா பின்னாடி ஏற்றுடலாம் இல்லையா, இன்னும் டைம் இருக்குது, ஸ்பீக்கருக்கு ப்ரெரோகேட்டிவ் இருக்கு இல்லையா. டாக் டு அஸ் அபவுட் திஸ். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை தொடங்கியது. எம்எல்ஏக்கள் தற்பொழுது பதவியேற்றுக் கொண்டு வருகின்றனர். அதாவது சட்டப்பேரவை தொடங்கியதும் சட்டப்பேரவை தற்போதைய சபாநாயகர், அதாவது இடைக்கால சபாநாயகர் திரு சோழவந்தான் கருப்பையா ஒவ்வொருவராக பதவியேற்றுக் கொள்ளும்படி, எம்எல்ஏ பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தார். அதன்படி முதலில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு அமைச்சர்கள் வரிசையில் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பிறகு இன்று நேற்றைய அமைச்சரவையில் 7வதாக கடைசியாக இருக்கக்கூடிய செல்வி கீர்த்தனாவை பதவியேற்றுக் கொள்ளபடி அதாவது சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் அழைத்தார். அப்பொழுது அவர் தாம் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொண்டு வரவில்லை. ஆகையால் தற்பொழுது அந்த சான்றிதழ் வந்த பிறகு நான் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு தற்போது அமர்ந்து விட்டார். அதற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர்கள் என அனைவரும் தற்போது பதவியேற்றுக் கொள்கின்றனர். அதாவது 15 நாட்கள் வரை இதுக்கு நேரம் இருக்கிறது. ஆகையால் அந்த வெற்றி சான்றிதழை அவர் வைத்துவிட்டு வந்துவிட்டார் போல. அதனால தற்பொழுது தன்னுடைய உதவியாளர்களிடம் அதை எடுத்து வர சொல்லியிருக்கிறார். அது எடுத்து வரும் பட்சத்தில் இங்க அவருடைய கைக்கு அமைச்சர் திரு செல்வி கீர்த்தனா கைக்கு கிடைக்கும் வரை அவர் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. அதன் பிறகு ஏனென்றால் சட்டப்பேரவை செயலாளரிடம் பொறுப்பேற்கும் போது ரிட்டர்னிங் ஆபீசர், அது சிவகாசி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். சிவகாசி தொகுதியினுடைய ஆர்ஓ சர்டிபிகேட் கொடுத்திருப்பார், இவர் வெற்றி பெற்றார் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சான்றிதழை அளித்திருப்பார். அந்த சான்றிதழை சட்டப்பேரவை செயலாளரிடம் அவர் காட்ட வேண்டும். பொறுப்பேற்ற பிறகு இது என்னுடைய சான்றிதழ், நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன், அந்த சான்றிதழை காட்ட வேண்டும். அந்த சான்றிதழ் தற்பொழுது இல்லாததால் இதுவரை அவர் எம்எல்ஏவாக செல்வி கீர்த்தனா பதவியேற்றுக் கொள்ளவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உதவியாளரை எடுத்து வர சொல்லியிருக்கிறார். அது கைக்கு கிடைக்கும் பட்சத்தில் இன்றுக்குள் அவர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொள்வார். இதுதான் தற்போதைய சூழல். இது ஒரு மைனர் ப்ரொசீஜரல் திங் இல்லையா? ஏன்னா இது அவங்களுடைய தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது எந்த விதமான கேள்விக்கும் உள்ளாகலை. அவங்களுக்கு ஏற்கனவே எம்எல்ஏவுக்கான சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால மட்டுமே இந்த தாமதம், இது தாமதம் என்ற அளவில் மட்டும்தானே பார்க்க முடியும், இது சிக்கல் இல்லை இல்லையா? கண்டிப்பா இது ஒருவித சிக்கலும் கிடையாது, தாமதம் என்றுதான் இதை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் 15 நாட்கள் இருக்கிறது எம்எல்ஏக்களாக அவர் பதவியேற்றுக் கொள்வதற்கு. ஏனென்றால் ரீச் பண்ண முடியாதவங்க, வர முடியாதவர்கள் சபாநாயகர் அறையில் சென்று கூட அவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் இன்னைக்கு அதை எடுத்து வருவதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது.
இது அர்ஜென்சில வந்து கிளம்புற இதுல அவங்க வந்து வச்சுட்டு கூட வந்திருக்கலாம். ஆகையால் வந்து இல்ல புதிதாக வந்ததனால் இந்த நடைமுறை என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சில கால நேரம் தேவைப்படும். ஆகையால் தற்பொழுது அவர் இன்று எடுத்துட்டு இதுவரை அந்த சான்றிதழை வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை எடுத்து வரவில்லை. ஆனால் அவர் தொடர்ந்து நான் அசம்பிளியில உள்ள உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சான்றிதழுக்காக. ஆகையால் வந்து அநேகமா அந்த சான்றிதழை வந்து யாரோ ஒருவர் வந்து அவருடைய உதவியாளர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதன் பிறகு அமைச்சர் கீர்த்தனா வந்து எம்எல்ஏ 233 பேர் அப்படிங்கிறதுனால எந்நேரமும் அது முதல்லயே அமைச்சர் பதவி ஏற்றுக்கூடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. சபாநாயகர் அறையில கூட அவர் விருப்பப்படி அவருடைய ப்ரெரோகேட்டிவ் ரைட் படி செய்து வைக்கலாம் அப்படிங்கிறீங்க. என்னுடைய நினைவு சரியாக இருந்திருந்தா ப்ளீஸ் கரெக்ட் அண்ணா, நீங்க இன்னும் உன்னிப்பாக கவனிக்கிறவர் 2016 திரு கருணாநிதி அவர்களுடைய வயோதிகம் அதன் காரணமா அவர் சபாநாயகர் அறையில பதவியேற்றுக் கொண்ட நினைவு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஆமா, கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து சபாநாயகர் அறையில் தான் வந்து அவர் வந்து அப்பொழுது முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் இருந்தார். அவருடைய அறையில் தான் வந்து அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏனென்றால் அவர் உள்ளே வர வேண்டும். ஆகையால் வந்து எல்லாம் முதலில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து எடுத்துக்கொண்டு அகரவரிசைப்படி வர வேண்டும். இன்னொன்னு அவருக்கு ஸ்பெஷல் நீட்ஸும் இருந்தது, இந்த சக்கர நாற்காலி சார்ந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருந்தது. அதெல்லாம் இது போன்ற அந்த சிறப்பு வசதிகள் தற்பொழுது சிறப்பு வசதிகள் அந்த டயத்தில் வந்து அவருக்கு வந்து செய்யப்படவில்லை. ஏனென்றால் உடனடியாக சட்டசபை கூறியதால். அதனால் வந்து மற்றொன்று அவர் காத்திருக்க வேண்டும் அகரவரிசையில் படி வர வேண்டும் என்றால். ஆகையால் வந்து அந்த காரணத்தினால வந்து சபாநாயகர் அறையிலேயே பட் அவருக்கு வந்து அகரவரிசைக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்காது. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிறோம் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு மன்னிக்கணும் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அவருக்கான அந்த சக்கர நாற்காலி வருவதற்கான அந்த வசதிகள், அந்த இருக்கை வசதி ஒரு சிறு பிரச்சனையாக அப்போது இருந்தது. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.